கரூர்லேருந்து வெள்ளியங்கிரி போகிறதுக்கு பஸ்ஸு அப்புறம் ட்ரெயின் இருக்குது. நம்ம பஸ்ஸு சூஸ் பண்ணி பஸ்ஸில் போயிருக்கோம், ஏசி பஸ்ஸில். இதுதான் நம்ம போன ஏசி பஸ்ஸு. இடையில ஒரு டீ ஸ்டாப்பில் நிறுத்தினாங்க. அப்புறம் கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம காரை பிடிச்சிட்டு தொண்டாமுத்தூர் வழியாக நம்ம வெள்ளியங்கிரியை ரீச் பண்ணியாச்சு. வெள்ளியங்கிரி அடிவாரத்தில் நமக்கு தேவையான பொருள் ஏதாவது வாங்கினோம்னா இங்கே வெள்ளியங்கிரி அடிவாரத்துலேயே வாங்கிக்கலாம். முக்கியமாக நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா டார்ச் லைட்டு, கம்பல்சரி டார்ச் லைட்டு வேணும் நைட்டு ஏறுறவங்களுக்கு. அதே மாதிரி மூங்கில் கம்பு, கம்பல்சரி மூங்கில் கம்பு வேணும். மூங்கில் கம்பு தான் நம்ம மலை மேலே ஏறி இறங்கி வர வரைக்கும் நமக்கு கூட துணையாக இருக்க போகிறது இந்த மூங்கில் கம்பு தான். அப்புறம் இந்த பக்கம் படிக்கட்டு ஏறி ரைட் சைடு மேலே போயிட்டோம்னா தண்ணி பிடிச்சிக்கிறதுக்கு இடம் இருக்கும். கம்பல்சரி ஒரு 2 லிட்ரு இல்லை 3 லிட்ரு வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. மேலே இடையில தண்ணி வரும். அதுக்கு முன்னாடியே நமக்கு தண்ணி தேவை அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு தடவை ஏறவங்களாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு தடவை ஏறுறவங்கன்னு இல்லை, ஒவ்வொரு தடவையும் ஏறுறப்பையும் ரொம்ப கடினமாக தான் இருக்கும். மலை ஏறிட்டு ஏறுறப்ப கூட பிரச்சனை இல்லை, ஆனால் இறங்குறப்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால் பொறுமையாக நிதானமாக மலை ஏறுங்க. அதே மாதிரி பொறுமையாக நிதானமாக மலை கீழே இறங்கி வாங்க. இந்த சைடு போனோம்னா சென்னை சில்க்ஸ் அவங்க அன்னதானம் போடுறாங்க. இந்த இடத்துல கீழே அடிவாரத்துக்கு லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல இருந்து தான் நம்ம முதல் மலை ஏற ஆரம்பிக்க போகிறோம். முதல் மலை ஃபுல்லாகவே படிக்கட்டுகளாக தான் இருக்கும். நம்ம இருட்டாக இருக்கங்காட்டி நம்ம இருட்டில் நிறைய வீடியோ எடுக்கல. நம்ம இது முதல் மலை ஏறிட்டோம். நம்ம இது வெள்ள விநாயகர் கோயில்னு சொல்லுவாங்க. இந்த இடத்தோட முதல் மலை முடியுது. இதிலேருந்து 2வது மலை நம்ம ஏறுவோம். 2வது மலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேராகவும் சின்ன சின்ன படிகளும் இருக்கும். 3வது மலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரடு முரடான பாதையில் அப்படியே நம்ம மேலே ஏறுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா 7வது மலை நம்ம ஏறி சாமியை பார்க்க வந்தாச்சு. ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகி இருந்துச்சு. சரியான கிளைமேட்டு. சூரிய உதயமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 8 மணிக்கு மேலே தான் பார்த்தோன்னு வச்சிங்களேன். அந்தளவுக்கு ரொம்ப க்ளவுடியாக, ரொம்ப பனிமூட்டமாக, ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. இது ஐயனை தரிசிச்சுட்டு நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். நாங்கள் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நைட்டு ஏற ஆரம்பிச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். சரியான பனிமூட்டமாகவே இருந்துச்சு ஒரு 8-8:30 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் வெயில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இயர்லியாகவே இறங்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு 10-11 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். 2வது மலை போகிறப்பெல்லாம் மணல் படியெல்லாம் சுட ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் இயர்லியாகவே இறங்கிருங்க. அப்போ தான் வெயிலிருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். நாங்கள் நைட்டு 9:30க்கு ஏறினோம். ஒரு 4:30 மணிக்கு மலையை 7வது மலையை ரீச் பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வரது அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும். நன்றி.